ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் சிராஜ். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மெடிசின் பற்றி. ஓகேங்களா? ஒரு மெடிசின், இந்த மெடிசினை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் சொல்லலாம் தான் வந்து. ஸோ என்னடா மெடிசின் நீங்கள் கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மெடிசின். அதனால தான் நான் இவ்வளோ உடனே அதை வீடியோவை மேக் பண்ணி ஆகணும். ஏன்னா தெரிஞ்சாகணும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் இல்லை. ஸோ அதனால தான் அந்த வீடியோ. பிகாஸ் ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு எந்த மருந்து நம்ம இன்னும் பேன் பண்ணாமல் இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா இன்னுமே ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி, அதுக்கப்புறம் நிறைய இந்த விக்ஸு, அதெல்லாம் ஃபாரினில் பேன் பண்ணது. ஓகேங்களா? விக்ஸ் மாத்திரை, இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் எல்லாமே ஃபாரினில் பேன் பண்ணது இங்கே வந்து சேல் ஆகிட்ருக்கும். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் எல்லாமே வெளியே எங்கெங்கெல்லாம் பேன் ஆகிருக்கோ அதெல்லாம் இங்கே வந்து சேல் ஆகும். நான் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ போட்டிருந்தேன்னா நான் அதை வந்து கார்டில் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அதை பற்றி நான் போடலைன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். வெளியே பேன் பண்ணதை நம்ம நாட்டில் எங்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்களோ, ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை பற்றி நம்ம ஒரு டாப் 10 லிஸ்ட் எடுத்து அது பண்ணிடுவோம். ஓகே, என்ன மருந்துடான்னு கேட்டிங்கன்னா, இந்த 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 பாக்ஸில் தெரியுதுல, இந்த 4 மெடிசின் தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேம்லாம் உங்களுக்கு தான் வாசி தெரியல, நான் அது டக்குன்னு வாயில் வரமாட்டேங்குது. காப் சிரப். ஓகேங்களா? அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா கொடுப்போம்ல, ஸோ இந்த மருந்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நிப்பாட்டிருங்க, கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. யார் சொல்லியிருக்காங்க? நான் சொல்லலை, WHO சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னலில் மொத்தமாக இருப்பாங்கள்ல, அவங்க தான் டாக்டர் சங்கமம், அவங்க தான் சொன்னது. WHO சொல்லியிருக்காங்க இது வந்து பேன் பண்ணியிருக்கு, இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நமது கடமை அல்லவா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவங்கள்ட்ட வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் நடக்கும் இந்த மாதிரி இதில் நடந்த இஷ்யூ என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன நினச்சின்னா, ஆஃப்ரிக்காவில் இந்த மருந்து ஒரு நிறைய பேர் வந்து இந்த மருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா அடுத்த நாள் இது இந்த வாந்தி, மயக்கம் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க, மெடிக்கலில் போய் கேட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இல்லை நார்மல் தான் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதே மாதிரி வந்திருக்கு அந்த மெடிசின். ஓகேங்களா? இந்த மெடிசின்ஸ்லாம் ஓகே அப்படின்ட்டு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு 66 பேர். ஓகேங்களா? 66 பேர் இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இந்த 66 பேர் ஃபேமிலியும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி மேலே சொல்ல போய் எப்படியோ WHO தெரிஞ்சு அதை இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க, இதை நாங்கள் பேன் பண்ணுறோம். இதில் ஏதோ சட்ட சிக்கலோ ஏதோ ஒரு பெரிய லுக் ஹோல் இருக்குது. ஸோ மெடிசனில் ஏன்டா கலப்படம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. உங்களுக்கு அதானே தோணுது. இதிலலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல போய் கலப்படம் பண்ணுவீங்களாடாங்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ அதில் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கங்கிறத முதல்ல சொல்கிறேன். இந்த மருந்தை வந்து ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் ஃபேமிலி எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அந்த மருந்து வந்து அவங்க ஃபேமிலியில் உள்ள அந்த குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் இந்த மருந்தை வந்து பேன் பண்ணுறோம். எங்கேயும் இந்த மருந்தை நீங்கள் வாங்காதீங்க. வாங்கினாலும் அந்த இடத்துல சேல் ஆனாலும் நீங்கள் வாங்காதீங்க. அந்த நேமை வாசித்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம். சிலர் வந்து எக்ஸ்பைரி டேட் கூட பார்க்குறதில்ல, அவசரமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. எந்த மருந்து எந்த மாத்திரை வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ தான் டைமு, இதுக்குள்ளே இதை சாப்பிட்றணும் அப்படின்ட்டு ஒரு டைம் இருக்கும்போது, ஸோ அந்த டைமுக்குள்ளே சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிட்டா அது பாய்சன் ஆகிடும்ல, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி பாய்சனை நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் யாருமே அந்த இந்த மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ சேஃப். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காங்க. ஏன்னா இருமல் காய்ச்சலுங்கிறது சாதாரணமாக வர்றதில்லை. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி இருமல் காய்ச்சல் தான் வரும். இருமல் காய்ச்சல், சளி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க குழந்தைங்களுக்குலாம் வந்திருக்கும். வந்து பக்கத்தில் உள்ள ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயோ இல்லைனா பக்கத்தில் உள்ள ஜிஹெச்லேயோ இல்லைனா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பிஹெச்லேயோ இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து விசாரிங்க. அதுக்குன்னு அடிக்கடி பிள்ளையை போட்டு கொண்டு போகாதீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு சஜஷன் சொல்லியிருப்பாங்கள்ல இந்த மெடிசின்ஸ்லாம் உங்கள் குழந்தைகிட்டு. ஏன்னா வந்து இப்போலாம் வந்து மெடிக்கலில் போய் டைரெக்டாக போய் இந்த காப் சிரப் நேமை சொல்லி கேட்டுற வேண்டியது. அந்த ப்ரிஃபர் பண்ணுறதையுமே நீங்களே போய் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவீங்க, என் குழந்தைக்கு செட் ஆகுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாங்க. ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிட்டு, டாக்டரை என் குழந்தைக்கு இருமல், நான் இந்த மருந்து வாங்க போகிறேன்ட்டு அவங்கள்ட்ட ஒரு வாரம் சொல்லிட்டிங்கன்னா ஓகே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதனால் பி சேஃப். அதே மாதிரி
சின்ன குழந்தைங்க இருக்கும்போது இந்த சின்ன குழந்தைங்க போகிற வர இடத்துலயா இருக்கட்டும், இந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ரோட்டில் குமிச்சு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கழிவுகளில் யாராச்சும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதை வந்து டஸ்ட்பினில் போடுவாங்க. டஸ்ட்பினில் போட்டு அதை வந்து எங்கே போடுவாங்கன்னா, மறுபடி நம்ம ரோட்டில் வருவாங்கல்ல குப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்துல போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போதோ இல்லைனா அதை கொண்டு போகும்போதோ வழியில் எங்கேயாட்டும் மிஸ் ஆகி காலில் யாருக்காட்டும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி மெடிசின்ஸை கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாட்டும் வேஸ்ட் அதை வேஸ்ட்டுங்கிறத விட அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நீங்கள் வேறு ஏதாட்டும் பண்ணுங்கள். இல்லைனா மொத்தமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே கொடுங்க. அவங்க கூட தனித்தனி டஸ்ட்பின் வச்சு அந்த மெடிசின் கழிவுகளை தனியாக வைக்கிறதுக்குனே வச்சுருக்காங்க. ஸோ பிஹெச்சில் வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஜிஹெச்சில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி வேஸ்ட்ஸ் அண்ட் தென் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மெடிக்கல் இது இருக்குல்ல, மெடிக்கல் லைனில் யூஸ் பண்ணுற ஒவ்வொன்றையும் க்ளவுஸு இது மாஸ்க்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சு அதை தனியாக வைங்க, தனியாக தூக்கி போடுங்க. ஏன், பிகாஸ் ரோட்டில் இப்போலாம் ஸ்கூல் திறந்தாச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் லீவ் டைமு. ஸோ ஸ்கூல் திறந்தாச்சு. ஸ்கூல் டைம்ஸில் பிள்ளைங்க போகும்போது காலில் மாஸ்க் போடுறதோ இல்லைனா பறந்து வந்து மூஞ்சில் விழுறதோ, ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் பாலித்தீன் கவர்ஸ்லாம் பறந்து வந்து நம்ம மேலே படுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி மாஸ்க்கும் வந்து வெயிட்லெஸ் தான். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து உங்கள் குழந்தைங்க மேலே படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகேங்களா, இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் டஸ்ட்பினில் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் ரோட்டில் போகும்போது பார்க்க ஏதாட்டும் பிஸ்கட் சாப்பிட்டாலோ இல்லைனா ஏதாட்டும் ஒரு பொருள் சாப்பிட்டாலோ இல்லை ஒரு ஜூஸ் பாட்டில் குடித்தாலும் அதை ரோட்டில் எப்படி தூக்கி போட்டு போயிட வேண்டியது. இது ரொம்ப தப்பு. பிகாஸ் ஏன்னா மறுபடியும் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. அவங்களோட வேலை என்ன, ரோட்டை க்ளீனாக வச்சுக்கணும். அண்ட் தென் அந்த குப்பையெல்லாம் மொத்தமாக எடுத்து ஒரு இடத்துல போடணும். அங்கேருந்து இன்னொருத்தங்க வண்டியை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கொண்டு போயிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஒன்று அங்கே கொண்டு போய் போடுங்க. ஏன்னா வந்து அவங்களாம் வேலையே இல்லாமல் இந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மரியாதையோடு நடத்துக்கணும். ஓகேங்களா? இந்த லைன் ஃபுல்லாமே நான் வந்து ஒரு க்ளீனிங்கை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு வரேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெடிசனை யூஸ் பண்ணாதீங்க. செகண்ட், நீங்கள் மெடிக்கல் வேஸ்ட்டை தனியாக வைங்க. மூணாவது, உங்கள் வீட்டில் குப்பை எடுத்துகிட்டு போகிறவங்களையோ சாப்பாடு கொண்டு வந்து தரவங்களையோ கீழ்த்தனமாக நினைக்காதீங்க அவங்கள. பிகாஸ் அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் ஆறறிவு தான் இருக்குது. ஸோ அவங்களும் கோபம் வரும். பட் அவங்க உங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, வேறு வழி இல்லை. இந்த வேலையை விட்டால் வேறு வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வருமானம் அவங்களால வருதுங்கிறத நீங்கள் அவங்கள வச்சே புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குப்பையெல்லாம் நீங்கள் போடும்போது வண்டியில் அந்த குப்பை வண்டியில் போடுங்க. இல்லைன்னா நீங்களே கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. இல்லைனா சிலர் வந்து அந்த கவரில் சுற்றி போடுவாங்க, குட், அந்த மாதிரி போடுங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக போடுங்க. இதையும் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும். ஸோ வேறு இந்த மாதிரியாட்டும் வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா, பிகாஸ் ஏன்னா எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆவலாக இருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கீழே ரிலீவ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எல்லாருமே அந்த ரெட் கலர் பட்டனை தட்டிட்டு போங்க, லைக்கையும் தட்டிட்டு போங்க, கீழே ஒரு கமெண்ட்டில் வந்து ஹாய் சொல்லிட்டு போங்க. அண்ட் தென் நீங்கள் எல்லோரும் எந்த கமெண்ட்டை நீங்கள் ஏதாட்டும் கமெண்ட் மீன்ஸ் எந்த கண்டென்ட்டை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இப்படின்னா என்னது, இது எதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வச்சு மேக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா வீடியோ மேக் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி டாப்பிக்லேயே நான் மேக் பண்ணுவேன். ஸோ அதுக்குன்னு பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் கைஸ் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம், இன்றைக்கி வெட்னஸ்டே, ஆயுத பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த 3 நாள் லீவ் முடிய போகுது. ஐயோ லீவ் முடிய போகுதுன்னு எத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஹெல்த் வேறு வருதில்ல, அதை போய் பார்ப்போம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை ஷட்டா. பை. லவ் யூ கைஸ். ஹேவ் அ குட் டே. சியர்ஸ்.